Hello my dear warriors, very good morning. This is your captain Prakash. Welcome to the session. Good morning pasangala. Good morning. Tell me whether the audio and video is clear. Audio video clear irka? Just let me know whether the audio and video is clear. Good morning. Yes, yaar yaarla irkeenga chat la put a message. Yes, Joshia Karthik, good. Where yaarla irkeenga? Good morning. Yes. AV clear. Okay, good morning Rose. Okay, right. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா நம்ம நைட்டு ஒரு போர்ஷன் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த போர்ஷனோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன அப்படின்னா கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சாப்டர் 1 to 5 இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவைஸ் பண்ண போகிறோம். சரியா? ஆர் யூ guys ரெடி ஃபார் இட்? எஸ், ஐ ஹோப் யூ ஆர் ரெடி வித் அ வெரி குட் மார்னிங். ஸோ யாருக்கெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் லீவ் விட்டுருக்காங்க, குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் லீவுன்னு நினைக்கிறேன். மித்த ரெஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு த ஸ்கூல்ஸ் ஆர் கோயிங் டு பி அஸ் யூஷுவல் நார்மல். ஏன்னா வேறு எங்கேயுமே மழையெல்லாம் பெய்யவே இல்லை. ஸோ அங்கே மட்டும்தான் மழை இருந்துச்சு. ஸோ சூப்பராக அங்கே மட்டும் என்னது லீவ் விட்டுட்டாங்க. மித்த டிஸ்ட்ரிக்ட்லாம் என்னது தே ஆர் கோயிங் டு கோ டு த ஸ்கூல். எஸ், குட் மார்னிங். ஓகே, ரைட், ஆரம்பிக்கலாமா? நேற்று நம்ம ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே நம்ம என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துருந்தோம். பட் நீங்கள் எல்லா கொஷினும் எடுத்துகிட்டு சொன்னனால சாப்டர் 2ல் நம்ம மிஸ் பண்ண கொஷின் சேர்த்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கொஷின்ஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்டர் 3 கண்டினியூ பண்ணிக்கலாம். இது சாப்டர் 2 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே சாப்டர் 3 வில் ஜஸ்ட் கோ ஃபார் அ கண்டினியூஷன். ரைட், ஹவு மெனி ரேடியல் நோட்ஸ் ஆர் ப்ரெசன்ட்? ரைட்டா, ஹவு மெனி ரேடியல் நோட்ஸ் ஆர் therefore 2s 4p 5d and 4p orbital. ஸோ எத்தனை ரேடியல் நோட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ நம்ம ரெண்டு நோட்ஸ், அதாவது நோடை பொறுத்த வரைக்கும் 3 விதம் இருக்குது. ஒன்று ரேடியல் நோட், இன்னொன்று ஆக்சியல் நோடு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் நோடு. ஸோ ரேடியல் நோட்ஸ் என்ன அப்படின்ற ரேடியல் நோடோட ஃபார்முலா என்ன? வில் see that the radial நோடோட ஃபார்முலா ஃபார் ரேடியல் நோட் அல்லது ஸ்பெரிக்கல் நோடுன்னு கூட சொல்லுவாங்க. ரைட்டா? ரேடியல் நோட் ஆர் ஸ்பெரிக்கல் நோட் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் l மைனஸ் 1. அதே இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சியல் நோடோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சிம்பிளி l. அப்போ டோட்டல் நோடோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் அதுதான் டோட்டல் நோடு. அதுக்கு முன்னாடி நோடுனா என்னது சார் அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்கள் மைண்டில் வந்துச்சுன்னா, ரைட்டா, டோட்டல் நோடு இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எல். அப்போ எல்லும் கேன்சல் ஆகிடும். இட்ஸ் கோயிங் டு பி n minus 1. What is node? Node is nothing but probability of finding electron is equal to 0. Probability of finding electron is 0. அதாவது எலக்ட்ரானை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அங்கே இருக்காது. அந்த இடத்துல எலக்ட்ரான் சுத்தமாகவே இருக்காது. எந்த இடத்துல எலக்ட்ரான் இல்லையோ அந்த இடத்த தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா we are going to call it as node. எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரான் இல்லையோ அந்த இடத்துக்குலாம் பேர் என்னது, நம்ம நோடுன்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? ரேடியல் நோட்னா n மைனஸ் l மைனஸ் 1, ஆக்சியல் நோட் ஈக்குவல் டு l, டோட்டல் நோட் ஈக்குவல் டு n மைனஸ் l மைனஸ் 1 ப்ளஸ் l. ஸோ அப்போ n மைனஸ் 1ங்கிறது தான் ஃபார்முலாவாக இருக்க போகுது. வாட் இஸ் மீனிங் ஆஃப் நோட் அப்படிங்கிறது probability of finding electron is going to be 0. எலக்ட்ரானை நான் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு 0வாக இருக்க போகுது. சரியா? எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு 0வாக இருக்க போகுது. அதுதான். சரியா? ஓகே, ரைட். அப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2s 4p கொடுத்துருக்காங்க. ரைட், வில் கோ வித் தட். ரைட்டா? நம்ம ஒன்று அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 2s கொடுத்துருக்காங்களா? 2s கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4p கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? 5d and 4f. 5d and 4f. ஸோ ஃபஸ்ட்டு ரேடியல் நோடு எவ்வளோன்னு எழுதிடலாம். ரைட்டா? ரேடியல் ஃபார்மில் என்னதுப்பா? ரேடியல் ஃபார்மில் இப்போ தான் பார்த்தோம் n மைனஸ் l மைனஸ் 1ன்னு எழுதியிருக்கேன். அது இது ஆக்சியல். நம்மகிட்ட ரேடியல் தான் கேட்டிருக்காங்க. உனக்காக புரிகிறதுக்காக நான் ரெண்டையுமே எழுதிட்டுருக்கேன். ரைட்டா? ரெண்டையுமே நான் எழுதி கொடுத்துறேன். சரியா?
Axial node is also called as angular node. Yes. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரேடியல் நோடுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் நோட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆங்குலர் நோடு ஸ்பெரிக்கல் நோட். சரியா? 10th லைவ் 6 o'clock. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இதோட ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா n minus l minus 1. n equal to என்னது முன்னாடி இருக்க நம்பர் தான் எப்பயுமே we consider that first number as a n. அப்போ 2 minus s ஓட l வேல்யூ என்னது 0. l வேல்யூ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான் நம்புகிறேன் l values sக்கு 0, pக்கு 1, d equal to 2, f equal to 3. இதெல்லாம் என்ன அப்படின்னா l values. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ரைட் கவனிங்க. ரைட்டா? இப்போ என்னது அப்போ 2 minus 0 minus 1 is equal to 1. l equal to என்னது 0. அப்போ இதில் ஆக்சியல் நோடே இருக்காது. ஏன்னா s ஆர்பிட்டில் அதனால் இருக்கவே இருக்காது. அடுத்து 4 minus p equal to 1 minus 1 is equal to 2. இங்கே ஆக்சியல் நோடு ஒன்று தான் இருக்குது. 5 minus d ஓட l வேல்யூ என்னது 2 minus 1 is equal to 2. இங்கே பார்த்திங்க அப்படின்னா d ஓட வேல்யூ 2. அடுத்து 4 minus 3 minus 1 is equal to 0. இங்கே என்ன அப்படின்னா 3. ஓகேவா? புரிஞ்சுதா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2s 4p 5d 4f இது எல்லாமே. ஓகே? 2 minus 0 minus 1ன்றது ஃபார்முலா. n minus l minus 1 l. அதுக்கப்புறம் டோட்டல் நோட் கேட்கல. டோட்டல் நோடு கேட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே டோட்டல் நோடு என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டாக? டோட்டல் நோட் அப்போ என்னது இது 1. இதில் டோட்டலாக 3 நோட்ஸ் இருக்குது. இதில் 4 நோடு இருக்குது. இதில் 3 நோட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டோட்டல் நோடை எழுதிக்கலாம். சரி? டோட்டல் நோடு இஸ் the addition of all the nodes. எல்லா நோடையும் நம்ம எழுத போகிறோம். What is the meaning of node பா? Node is nothing but probability of finding electron is 0. Orbital என்னது? Probability of finding electron எங்கே இருக்கோ is maximum. அல்லது எந்த இடத்துல நீங்கள் அதிகமாக எலக்ட்ரானை பார்க்குறீங்களோ அதுக்கு பேர் ஆர்பிட்டால். எந்த இடத்துல எலக்ட்ரானை பார்க்கலையோ அவங்க பேர் நோடு. அவ்வளோதான். சரியா? Determine the values of all 4 quantum numbers of the 8th electron. ரைட்டா? 8th electron of oxygen atom. அப்போ முதல் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் Z equal to 8. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஏன்னா 8th electron எந்த ஆர்பிட்டில் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு குவாண்டம் நம்பர்ஸ் எழுத முடியும். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. இப்போ பாருங்கள் 1s 2s கம்ப்ளீட்லி ஃபில்டு. வெறும் 2p4 மட்டும் நான் வரைஞ்சி காட்டுறேன். 2p4 மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ரைட்டா? 2p4 மட்டும் நம்ம வரைஞ்சோன்னா 1 2 3 அண்ட் திஸ் இஸ் த 4th எலக்ட்ரான். ரைட்டா? 4th எலக்ட்ரான் இங்கே வருது. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் இது நம்மளோட 4th எலக்ட்ரான். அப்போ 4th எலக்ட்ரானோட குவாண்டம் நம்பர் எழுதணுமா? இது என்னது? திஸ் இஸ் 2px. இது என்னது? 2py. இது 2pz. இப்போ நம்ம இதுக்கு n வேல்யூ எழுதலாமா? குவாண்டம் நம்பர் n ஈக்குவல் டு என்னதுப்பா? n இஸ் ஈக்குவல் அதாவது 2pxயில் இருக்க எலக்ட்ரான். 2pxயில் ரெண்டாவது எலக்ட்ரான். ரைட்டாக? 2 எலக்ட்ரான் இருக்குது, அதில் ரெண்டாவது எலக்ட்ரான். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? n வேல்யூ என்ன, l வேல்யூ என்ன, ml வேல்யூ என்ன, ms வேல்யூ என்ன, இது எல்லாமே எழுத போகிறோம். ரைட்டா? 2 பிக்ஸில் வரும். வெரி குட் வெரி குட். சரியா? ஸோ அப்போ பாருங்கள் n இஸ் ஈக்குவல் டு 2. அதுக்கப்புறம் l இஸ் ஈக்குவல் டு இது p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டாலோட l வேல்யூ என்னது? 1. p ஆர்பிட்டாலோட l வேல்யூ 1. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ml எப்பவுமே எப்படிப்பா வரும்? l வேல்யூவை மைனஸில் ஆரம்பித்து ப்ளஸில் முடியும், 0 வழியாக போய் +1 இருக்குது. அப்போ என்னது? -1 0 +1 இந்த மாதிரி தான் இருக்குது. ரைட்டா? -1 0 +1. இதில் எது வேணால் இருக்கலாம். இதில் 1 எழுதினாலும் சரி, எது எழுதினாலும் சரி, எதை வேணால் நீங்கள் எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. அடுத்து ms இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டாவது எலக்ட்ரான் தான், அதனால் கண்டிப்பாக அது -1/2 தான் இருக்கும். சரியா? -1/2 தான் இருக்க போகுது. கிளியரா? ஸோ யூ ஹாவ் டு நோ தட், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதெல்லாமே என்னென்ன எப்படி இருக்குன்றது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ரைட்டா? கிளியரா? 2px n ஈக்குவல் டு 2 என்ன, l ஈக்குவல் டு 1, ml ஈக்குவல் டு -1 0 +1, ms ஈக்குவல் டு -1/2. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கவனமாக கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதுதான் எப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ் 8th எலக்ட்ரானுக்குரிய கான்ஃபிகரேஷன்.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 15th எலக்ட்ரான் ஆஃப் குளோரின் ஆட்டம். குளோரின் ஆட்டமோட 15th எலக்ட்ரானுடைய கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. குளோரின் ஆட்டமோட 15th எலக்ட்ரான். குளோரினோட 15th எலக்ட்ரான் பார்த்துடலாமா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், குளோரினோட கான்ஃபிகரேஷனை பார்க்கணும். சரியா? ரைட், சூப்பர், குட் குட் குட். குளோரினோட கான்ஃபிகரேஷன். குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? Cl is equal to Clோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 17. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2 2p6 3s2 3p5. ரைட்டா? அப்போ 3p5ல் தான் லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்குது. ரைட்டா? 3p5ல். அப்போ 3p5 நான் வரைஞ்சி பார்த்தா தான் எனக்கு 3p5ல் எப்படி எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 5வது எலக்ட்ரான் எங்கே வருதுங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? 3p5 வரைஞ்சால் தான் என்னால் 5th எலக்ட்ரான் எங்கே வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். பார்க்கலாமா 5th எலக்ட்ரான் எங்கே வருதுன்னு? ஸோ 1 2 3 4 and here comes the 5th electron. ரைட்டா? இதுதான் என்னோட 5th எலக்ட்ரான். சரியா? இதுதான் என்னோட 5th எலக்ட்ரான் இங்கே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? திஸ் இஸ் 2px 2px இல்லை, இப்போ 3px பற்றி மிஸ்டேக் பண்ணிட்டு 3pல இருக்குது. அப்போ 3px 3py 3pz. சரியா? 3pz. ஸோ இப்போ என்ன பண்ணோமா, 3pyக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், குவாண்டம் நம்பர் எழுத போகிறோம். 3pyக்கு நம்ம குவாண்டம் நம்பர் எழுத போகிறோம். வெரி குட் வெரி குட். சரியா? சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தட் இஸ் குட். அப்சல்யூட்லி. 3py 3pyயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா n is equal to 3, l is equal to pன்னு என்னதுப்பா 1. அப்போ ml equal to என்னது, ml equal to -1 -1 ஆரம்பித்து 0 வரைக்கும் போகும்னு சொன்னேன். எது வேணால் எழுதிக்கலாம். +1 ms equal to ரெண்டாவது எலக்ட்ரான். அப்போ -1/2. ரைட்டா? ரெண்டாவது எலக்ட்ரான் அப்போ என்னது -1/2. 3pyயில் வரும். 3pyயில் போட்டாச்சு. கிளியரா? எஸ் எஸ் எஸ். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா அதில்? எஸ். எனி டவுட் இன் திஸ்? வெரி ஈஸி கொஷின். கொஞ்சம் ரேராக கேட்கக்கூடிய கொஷின், பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்சோ. ரைட்டா? கொஞ்சம் ரேராக கேட்கக்கூடிய கொஷின், யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்சோ. ரைட்டா? அடுத்து இது நேற்று நான் ஹோம்ஒர்க் கொடுக்க சொல்லியிருந்தேன். ஹோம்ஒர்க்கில் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு 2 பேர் தான் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணலை, அதை செய்யவே இல்லை. நானே சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? நானே சொல்லி கொடுத்துட்றேன். mn2+. ரைட்டா? mn2+. mn2+னா அப்படின்னு. ரைட்டா? இன்றைக்கி என்ன டேவா? இன்றைக்கி என்ன டே? நோ டவுட்டா? லேட் கமர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏண்டா டே எப்படா வந்த நீ? ராஜ் எப்போ வந்த? இப்போ தான் நான் உன்னை பார்க்குறேன். ஹரி எப்போ வந்திருக்கான்? ஓகே ரைட். ஓகேப்பா. mn2+. ஃபஸ்ட்டு mnோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். mnோட அட்டாமிக் நம்பர் என்ன? மேங்கனஸ் 25. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு mn2+ எழுதுறது ஃபார் பெட்டர், மச் பெட்டர். 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d5. மொத்த 25 இருக்கா? 25 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 25க்கு 25 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ரைட்டா? சைடு கேப்பில் கலாச்சிட்டிங்களா? இன்றைக்கி என்ன டே? இன்றைக்கி தேர்ஸ்டே தானே. வேறு எதுவும் ஸ்பெஷல் டேவா? December 4 என்ன தேர்ஸ்டே? அவ்வளோதான். ஷான் மேம் இஸ் ஓகே, குட், ஃபார் பெட்டர், பரவாயில்ல, ஷீ இஸ் குட். ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 4s2. இப்போ mn2+ அப்படின்னு என்னது? 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. எங்கேருந்து எலக்ட்ரான் போகும்? லாஸ்ட் ஆர்பிட்லேருந்து என்னது? எலக்ட்ரான்ஸ் வில் பி ஆல்வேஸ் ரிமூவ்ட். Electrons will be removed from the last electron. So we are going to put it as AR. AR போடுறோம். This is a completely filled orbital. ரைட்டா? இது வந்து 18ன்றது ஆர்கானோட கான்ஃபிகரேஷன், கம்ப்ளீட்லி ஃபில்டு. அதனால் AR 3d5. சார் இப்போ ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்ப AR 3d எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா?
இதில் என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம் ரைட்டா 3D AR எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை AR 3D5 4s2 எழுதிக்கலாம் பிரச்சனை இல்லை ரைட்டா ஓகே ஹரிக்கு பர்த்டே எனக்கு எப்படி தெரியும் நிஜமாக உனக்கு பர்த்டே வாடா ஹாப்பி பர்த்டே ஹரி பர்த்டே இருந்தா ஹாப்பி பர்த்டே many more happy returns of the day right அடுத்து CR3 plus next என்னது CR3 plus CR3 plus பொறுத்தவரை குரோமியம் அப்போ CR ஓட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் என்ன 24 ரைட்டா அட்டாமிக் நம்பர் 24 ஓட ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d4 ரைட்டா 4s2 3d4 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க this is very very important ரைட்டா this is usual this is the இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்படி தான் இருக்கணும்னு ரைட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுதான் ரைட்டா ஓகே ரைட் தேங்க்யூ ஃபார் யுவர் சாக்லேட்ஸ் ரைட்டா இது எக்ஸ்பெக்டட் திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் யூஸ்வலாக நம்ம இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் அதோட ஆக்சுவல் என்னது எக்ஸ்பெக்டட் இது பட் ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் வேறு ரைட்டா அப்போ பட் ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா வேறு என்னது 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 4s 1 this is actual configuration நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்படி தான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நிஜத்தில் எப்படி இருக்குது இந்த மாதிரி மாறி இருக்குது because of the stability because for the increase in stability of d orbital one electron is d excited to s லேருந்து d க்கு வந்துருச்சு ஒரு எலக்ட்ரான் s லேருந்து d க்கு வந்துருச்சு இப்போ Cr2 plus ரைட்டா இப்போ Cr2 plus equal to என்னது இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம Cr2 plusக்கு என்ன பண்ணலாம் அப்போ அதே தான் ஆர்கான் நான் போட்டுக்கிறேன் Cr2 plus என்னப்பா இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானு Cr2 plus 3 plus 3 plus அப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் Dலேருந்து 2 எலக்ட்ரான் ரைட்டா இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் போகணும் Dலேருந்து 2 எலக்ட்ரான் போகணும் ரைட்டா Dலேருந்து 2 எலக்ட்ரான் அப்போ AR 3D 3 ஆன்சர் AR 3D3 ஆன்சர் என்னது Cr3 plus தான் Cr3 plus தான் ரைட்டா Cr3 plus அப்போ என்ன வரப்போகுது இட்ஸ் கோயிங் டு பி AR 3D3 AR 3D3 தான் என்னது ஆன்சர் சரியா ஓகே சூப்பர் that's it very important question pa you can expect this question this is the most important question ரொம்ப அதிகமாக நிறைய தடவை இந்த question repeat ஆயிருக்கு you can expect this question சரியா right next we'll go with the chapter 3 பொறுத்த வரைக்கும் define modern periodic law based question this is one of the important question so the physical and chemical properties of the elements are periodic functions of their atomic number ஸோ அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் லா எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தியர் அட்டாமிக் நம்பரின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு டேபிள் தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அது லா வந்து மாடர்ன் பீரியாடிக் லா வாட் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் யாரெல்லாம் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ்ன்னு சொல்கிறாங்க எதெல்லாம் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ கவனிச்சிங்கன்னா எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரைட்டா அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் நிறைய பேர் ஆட்டம்ஸ்ன்னு எழுதுவாங்க அல்லது மாலிகுல்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக கரெக்டான வேர்டு என்ன அப்படின்னா அயான்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை யூ மஸ்ட் மென்ஷன் த வேர்ட் அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் having same number of electrons ரைட்டா வேறு எலமெண்ட் மட்டும் கிடையாது வேறு எலமெண்ட்டு அதோட அயானிக் ஃபார்மில் இருக்கப்ப அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு எலமெண்ட்ஸ் அதோட அயானிக் ஃபார்மில் இருக்கப்ப டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் அல்லது என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் in their அயானிக் ஸ்டேட்டில் இருக்கப்ப சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவங்கக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா they are going to be called as isoelectronic species சரியா எனக்கு
என்ன அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கிவ் மீ தி நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அதுக்கு நீ ஆன்சர் பண்ண போகிறேன் சரியா இங்கே இருக்க எக்ஸாம்பிள் ஓகே பட் ஐ வாண்ட் யூ டு ரைட் டவுன் ரைட்டா இப்போ என்ன அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கிவ் மீ த வேல்யூஸ் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ரைட் நான் உனக்கு வந்து ஒரு சில எலமெண்ட் கொடுக்க போகிறேன் அந்த எலமெண்ட்டை ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சருக்கு நீ மாற்றி சொல்ல போகிறேன் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கிவ் யூ லித்தியம் பெரிலியம் போரான் கார்பன் நைட்ரஜன் சரியா இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா த எலக்ட்ரான்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் ரைட்டா எல்லாத்துலேயும் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்னா வாட் உட் பி தி அயானிக் ஃபார்ம் புரியுதா எல்லாத்துலேயும் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்னா இவங்களோட அயானிக் ஃபார்ம் எப்படி இருக்கணும் ரைட்டா இவங்களோட அயானிக் ஃபார்ம் எப்படி இருக்கணும் இவங்க ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்னா அவங்க எப்படி இருக்கணும் ஆக்சுவலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது லித்தியமில் 3 பெரிலியமில் 4 போரானில் 5 கார்பனில் 6 நைட்ரஜனில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு மேக் இட் அஸ் 5 எலக்ட்ரான்ஸ் ஈச் ரைட்டா ஒவ்வொருத்தவங்களையும் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி எழுதணும் அப்போ ஆன்சர் சொல்லு என்ன வரணும் சூப்பர் ரைட்டா lithium என்ன பண்ணணும் already it is having 3 electrons it needs 2 more electrons it needs 2 more electrons அப்போ என்னது lithium is going to be 2 minus lithium is going to be 2 minus beryllium is going to be minus boron neutral அப்படினா இருக்கணும் carbon is going to be plus 1 nitrogen is going to be plus 2 சரியா இது என்னது these are all isoelectronic species ரைட்டா இவங்க எல்லாரும் isoelectronic species இங்க பாத்தீங்க அப்படினா Na+. Can you please tell me the number of electrons present in this compound? இவங்க எல்லாத்துக்கிட்டே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு Na+, Mg2+, Al3+, F-, O2-, N3-. இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு yes here the number of electrons equal to 10 இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா number of electrons 5 here the number of electrons is 5 சரியா clear number of electrons is 5 right next question what is effective nuclear charge effective nuclear charge effective na nuclear charge அப்படினா ஒரு நியூக்ளியஸோட சார்ஜ் effective nuclear charge அப்படினா எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா இருக்கு எவ்வளவு தூரத்துக்கு வலிமையா இருக்கு எவ்வளவு தூரத்துக்கு அது வலுவானதா இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம் ரைட்டா that is called effective nuclear charge அதுக்கு பேர் தான் என்னது effective nuclear charge effective nuclear charge சரியா ரைட் கவனிங்க effective nuclear charge பொறுத்த வரைக்கும் the net charge experienced by valence electron in the outermost shell right in the outermost shell is called effective nuclear charge right the outermost shell is called effective nuclear charge நல்லா கவனிச்சுக்கோங்க the net charge experienced by the valence electron அது முக்கியமான வார்த்தை ரைட்டா valence electron என்னதுப்பா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ் போயிட்டே இருக்கு இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேலே ரைட்டா அதாவது பல தடைகளை கடந்து இந்த புரோட்டான் இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணணும் தடைகள் நிறைய கடந்து என்ன தடை இருக்க போகுது உள்ளுக்குள்ளே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த கடைசி இருக்க எலக்ட்ரான்ஸை மறைச்சிருப்பாங்க நியூக்ளியஸ் கிட்டேருந்து நியூக்ளியஸால் இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாது அப்படி பார்க்க முடியாத பட்சத்துலேயும் இது ட்ரை பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு அதை அட்ராக்ட் பண்ணுதோ யாரை வேலன்ஸ் எலக்ட்ரான் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ தூரத்துக்கு அதை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்போ இசெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுங்கிறது இசட் இஃபெக்டிவ் இசட்இஎஃப்எஃப்னு போட போகிறோம் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் மைனஸ் எஸ் இசட் மைனஸ் எஸ் வாட் இஸ் தட் இசட் இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பரு எஸ்ஸுங்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் யாரெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ரைட்டா அது எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ இசட் டிஃபெக்டிவ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் திஸ் வாஸ் ஆஸ்ட் இன் 2-3 கொஷின் பேப்பர் ஹாஃப் இயர்லியில் 2-3 டிஸ்ட்ரிக்டில்
What is the correct formula for effective nuclear charge? Z effective equal to Z minus S. Option என்ன தெரியுமா கொடுத்துருந்தாங்க? ஆப்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் Z minus S, பியை பொறுத்த வரைக்கும் Z plus S, சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா S minus Z, டியை பொறுத்த வரைக்கும் நன்னு கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா you have to choose the option Z minus S. சரியா? S minus Z போட்டாத S minus Z is different. ஏன்னா it will come as negative value. ஏன்னா Z தான் பெருசாக இருக்கும், S சின்னதாக தான் இருக்கும். ஸோ S வந்து முன்னாடி வரக்கூடாது, Z தான் முன்னாடி வரணும். சரியா? Z minus S. Is the definition given below for ionization enthalpy is correct? Ionization enthalpy definition கரெக்டானு கேட்டிருக்காங்க. Ionization enthalpy is defined as the energy required to, ரைட்டா? அது என்னமா? energy required to remove. See, நேற்று முந்தா நேற்றுலாம் வீடியோஸில் கொஞ்சம் இந்த அலாலையாக வந்த மாதிரி இருந்துச்சுல்ல, இன்றைக்கி அப்படி இருக்கா? ஜஸ்ட் டெல் மீ தட். நேற்று முந்தா நேற்றுலாம் வீடியோஸ் வந்து அப்படியே நான் நகர்றப்ப ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கா? டு யூ கைஸ் ஃபீல் தட் டுடே? இன்றைக்கி இருக்கா அந்த மாதிரி? டுடே ஆல்சோ டு யூ ஹாவ் தட் சேம் ரெஸ்பான்ஸ்? நான் அது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து என்ன அப்படின்னா, நான் ஹை ரெசல்யூஷனில், அதாவது நான் 4K ரெசல்யூஷன் வச்சுருந்தனால என்ன ஆயிருக்கு, இது அப்சர்வ் பண்ண முடியல. ஆக்சுவலாக அது வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியல. ரெக்கார்டிங்கில் கரெக்டாக இருக்குது, பட் லைவ் ஸ்ட்ரீமில் அது வரமாட்டேங்குது. அதனால் அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. அதனால் அப்படி இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து நான் அப்போ கொஞ்சம் ரெசல்யூஷனை கம்மி பண்ணிவிட்டேன், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே ரைட். அதை அப்சர்வ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியலை யூடியூப்னால, டக்குன்னு அதை அப்சர்வ் பண்ண முடியல. இன்னொன்று நம்ம இன்டர்நெட்டும் அவ்வளோ தாங்க மாட்டேங்க, தம்பி கொஞ்சம் வீக்காக இருக்காப்புல. அதனால் நார்மல் 90-20 பிக்சலுக்கு ரெடியாக இருக்கான். 90-20க்கு மேலே போயிட்டால் நம்மளால் கொஞ்சம் கஷ்டப்படுறாப்புல. அதுதான் ரைட். அயனைசேஷன் என்தால்பி இஸ் டிஃபைன்ட் as the energy required to remove the most loosely bounded electron from the valence shell of an atom. Ionization enthalpy is defined as, ரைட்டா? நானே அதை எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? இன்னைக்கு காலையில் நான் நேற்று நைட்டு வீடியோ எடுத்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது போர்டு கிளியராக இருக்குது, ஆனால் நான் கிளியராக இல்லை. அதாவது கேமராவில் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா போர்டும் தெரிஞ்சிருக்கக்கூடாது. நான் அசைகிறது மட்டும்தான் தெரியல. ஸ்டாக்னண்ட்டாக, அதாவது அசையாமல் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸாக, அசையாமல் இருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் கிளியராக ஹை குவாலிட்டியில் தெரியுது. என்னோடது மட்டும் தெரியல. அப்போ என்னோடய மூவ்மெண்ட் அதாவது அவ்வளோ ஈஸியாக கேப்சர் பண்ண முடியல. அப்புறம் தான் நான் பார்த்தேன், ஓகே அப்போ ரெசல்யூஷன் தான் பிரச்சனை அப்படிங்கிறது. நான் ஒரு 3 நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடி இந்த ரெசல்யூஷன் இதுக்கோ மாற்றினேன், அப்போ தான் கண்டுபிடிச்சது. ரைட், சரிப்பா, ஓகே. நோ, இட் இஸ் நாட் கரெக்ட். ஐயோ, எது நாட் கரெக்டு? அயனைசேஷன் என்தால்பிங்கிறது எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த வேலன்ஸ் ஷெல். இது யூஸ்வலாக நம்மள எல்லாருமே என்ன அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஓ நீ அதை தான் கோஸ்ட்னு சொன்ன. ஆனால் என்னோடய ஃபோனில் பார்க்குறப்ப எனக்கு அவுட்புட் கிளியராக இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃபோனில் நான் பார்க்குறப்ப கோஸ்ட் மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறப்ப, நான் வீடியோ திருப்பி பழைய வீடியோ நேற்று வீடியோ அல்லது நேற்று வீடியோ எடுத்து பார்க்குறப்ப ஐ கேன் see that. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜென்ரலாக யாருக்கிட்ட அயனைசேஷன் எனர்ஜி என்னன்னு கேட்டாலும் இந்த டெஃபினேஷன் தான் சொல்லுவாங்க. சரியா? நம்ம எல்லாருமே யூஸ்வலாக இதுதான் சொல்லுவோம், பட் இட் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன அப்படின்னா, எனர்ஜி ரெக்வயர்டு இல்லை, மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ரைட்டா? மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ரைட்டா? இட் இஸ் அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove the most loosely bound electron from the valence shell of an atom. இல்ல valence shell of a isolated neutral gaseous atom. ரைட்டா? gaseous ஃபார்மில் இருக்கப்போ மட்டும்தான் நம்மளால் எலக்ட்ரான்ஸை வெளியே எடுக்க முடியும். இது ஒரு பென்னு, இதுலேருந்து எடுக்க முடியுமா? NaCl, உப்பு வந்து ஒரு சாலிட். அப்போ எண்ணெயிலேருந்து ஒரு எலக்ட்ரான் உங்களால் எடுத்துகிட்டு எண்ணெயை ப்ளஸ்ஸாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. You have to convert it into gaseous state. Whenever a compound goes to gaseous state, then only it will lose the or gain the electron. Right? Lose electron or gain electron, it will be at the gaseous state. So அதனால் அது தப்பு. இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃப்ளாஷ் எல்லாம் எப்படிடா போடணும்? ஃப்ளாஷ்லாம் போடணும். ஊருப்பட்ட லைட் இருக்குன்னு இருக்குது. ஃப்ளாஷ் போடணுன்னா டேரெக்டாக கேமரா பார்க்குறப்ப ஃப்ளாஷ் போடணுன்னா ரொம்ப கண்ணு வலிக்கும். இதுவே பயங்கரமாக இருக்கும் 3 மணி நேரம் கிளாஸ்லாம் பார்க்குறப்ப. அடுத்த, மெக்னீஷியம் லூசஸ் எலக்ட்ரான் successively from Mg+, Mg2+, Mg3+ ions
which step will have the highest ionization energy? இப்போ தான் பார்த்தா ionization energy-னா என்னது? Energy required to remove most loosely bound electron from the minimum amount of energy required to remove the most loosely bound electron from the outermost, right? ஓ நீங்கள் ஃப்ளாஷ் என்னைய ஃப்ளாஷ்னு சொல்கிறியா? நான் அந்த போலேன்ற வார்த்தையை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா போடலையான்னு நினச்சிட்டேன். என்னைய ஃப்ளாஷ்னு சொல்கிறியா? அவ்வளோ மின்னல் வீரனை மாட்டேன்னு என்ன அது என்னமோ சொல்லுவாங்களே, அது என்னமோ இப்போ புதுசாக ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? அதை பார்த்தா யாழ் சார் கூட இந்த தீமின்னல் பேட்ச்க்கு பேர் வச்சுன்னு சொல்லுவாங்க, மின்னல் முரளி. மின்னல் முரளி மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிடலாம் என்ன, அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பர் பவர்லாம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் செமையாக இருக்கும். ரைட். நியூட்ரல் ஆட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? mg ப்ளஸ் எலக்ட்ரான், mg2 ப்ளஸ் எலக்ட்ரான், mg3 ப்ளஸ் எலக்ட்ரான். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறப்ப, ரைட்டா? நல்லா கவனிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் mgலேருந்து mg ப்ளஸ், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா mg ப்ளஸ்லேருந்து ரெண்டாவது எலக்ட்ரான் எடுக்கிறோம். திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப். இது தேர்ட் ஸ்டெப். ஸோ அப்போ தேர்ட் ஸ்டெப். இப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னது? ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க? தேர்ட் ஸ்டெப் வில் ஹேவ் த ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. எது தேர்ட் ஸ்டெப்பு? ரைட்டா? mgலேருந்து mg ப்ளஸ், mg ப்ளஸ்லேருந்து mg2 ப்ளஸ், mg2 ப்ளஸ்லேருந்து நீங்கள் எலக்ட்ரான் எடுக்கிறது தான் கஷ்டம், அதுலேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது தான் ஹையஸ்ட் அயன். இப்போ நல்லா கவனி, கொஷினில் மெக்னீஷியம் லாசஸ் எலக்ட்ரான் சக்ஸசிவ்லி டு ஃபார்ம் mg ப்ளஸ், mg2 ப்ளஸ், mg3 ப்ளஸ். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 3 ப்ளஸ்லேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம்னு நினச்சிடும். நீங்கள் 3 ப்ளஸ்லேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஃபோர்த்து ஸ்டெப்பு. கவனம், ரைட்டா? mgலேருந்து mg ப்ளஸுக்கு ஃபஸ்ட்டு மாறி இருக்குது, அடுத்து 2 ப்ளஸ்க்கு மாறி இருக்குது, அடுத்து 3 ப்ளஸ்க்கு மாறுது. 3 ப்ளஸ் அதாவது 2 ப்ளஸ்லேருந்து 3 ப்ளஸ். கவனி, மெக்னீஷியம் லாசஸ், mg லாசஸ் நல்லா கவனிங்க. மெக்னீஷியம் லாசஸ், mg சக்ஸசிவாக எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு mg தான். நிறைய பேர் இப்போ ராஜ் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா we will be getting confused. We will start the first step from mg plus. mg ப்ளஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறது. நோ, கொஷின் பாரு, mg லூசஸ் எலக்ட்ரான். mg சக்ஸசிவாக எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. mg முதல் எலக்ட்ரானை லூஸ் பண்ணோன்னே mg ப்ளஸ், mg ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து mg2 ப்ளஸ், mg2 ப்ளஸ்க்கு அப்புறம் mg3 ப்ளஸ், அப்படி மாறப்போகுது. இப்போ இதில் mg2 ப்ளஸ்லேருந்து mg3 ப்ளஸ்ஸாக மாறுறது தான் கஷ்டம், ரைட்டா? mg2 ப்ளஸ்லேருந்து எலக்ட்ரான் எடுக்கணும். mgலேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா அது ஒரு நியூட்ரல் மாலிக்யூல், ஈஸியாக எடுத்துடலாம். இது யூனி பாசிட்டிவ், ஒரே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அதுலேருந்து எலக்ட்ரான் எடுக்கிற கஷ்டம், ரைட்டா? அடுத்து 2 ப்ளஸ்லேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரைட்டா? எஸ், கைடில் தப்பாக கொடுத்துருக்காங்களா? ஓகே, ரைட், கவனிங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட ஆன்சர் தேர்ட் ஸ்டெப் வில் பி த ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ தேர்ட் ஸ்டெப் என்னது? IE3. IE3ன்னு என்னது? மூணாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணக்கூடியது, ரைட்டா? கவனிங்க, இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம், ரெண்டாவது மூணாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறப்ப. மூணாவது எலக்ட்ரான் எப்போ ரிமூவ் பண்ணுவீங்க? மூணாவது எலக்ட்ரானை நீ ரிமூவ் பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 எலக்ட்ரானை தான் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. அப்போ mg2 ப்ளஸ் தான் கரெக்ட் ஆன்சர், ரைட்டா? mg2 ப்ளஸ். mg2 ப்ளஸ்லேருந்து எலக்ட்ரானை எடுக்கிறது தான் கஷ்டம், நாட் mg3 ப்ளஸ், ரைட்டா? mg3 ப்ளஸ்லேருந்து நீங்கள் எலக்ட்ரானை எடுக்கிறீங்கன்னா அது ஃபோர்த் அயனைசேஷன் எனர்ஜி, 4வது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்குரிய எனர்ஜின்னு அர்த்தம், கரெக்டாக? mg நியூட்ரல், முதல் எலக்ட்ரான் எடுக்கிறோம் IE1, mg ப்ளஸ், அதில் ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு, இப்போ ரெண்டாவது எலக்ட்ரான் எடுக்கிறோம், அதுதான் என்னது? IE2. அதே இது mg2 ப்ளஸ் இருக்குது, mg2 ப்ளஸ்லேருந்து எலக்ட்ரான் எடுக்க போகிறோம், மூணாவது எலக்ட்ரான். அப்போ மூணாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது தான் கஷ்டம், ரைட்டா? மூணாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ mg ப்ளஸ், mg2 ப்ளஸ், mg3 ப்ளஸ், அப்போ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி 3 இஸ் மோர் தேன் 2 தேன் 1. நியூட்ரல் ஆட்டமில் எலக்ட்ரான் ரிமூவல் இஸ் ஈஸி அண்ட் லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரெக்வயர்டு ஃப்ரம் டைபாசிட்டிவ் கேட்டான். டைபாசிட்டிவ்னா mg2 ப்ளஸ், தேர் வில் பி மோர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ரைட்டா? அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் than the electrons and there is more force of attraction between nucleus and electron. So removal of electron from dipositive cation is hard, right? Okay, then is a question, right? Clear? Okay.
டிஃபைன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஆமாம், அது எந்த கைடுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்த கிளாஸில் யாராவது அந்த கைடில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். சரியா? அது அந்த கைடோட பேரை மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் த ரிலேட்டிவ் டெண்டன்சி ஆஃப் அன் எலமெண்ட் present in the covalently bonded molecule to attract the shared pair of electrons towards itself. Right? Part 2 ananu sure. Okay, right. Gemma. Okay, right. Electronegativity is the relative tendency of an element. Right? ஒரு எலமெண்ட்டோட டெண்டன்சி எந்த எலமெண்ட்டு கோவேலண்ட்லி பாண்டடில் இருக்கணும். அந்த எலமெண்ட் வேறு, அந்த எலமெண்ட்டு கோவேலண்ட் பாண்டில் இருக்கணும். அப்படி இருக்கப்ப ஒரு எலமெண்ட்டும் என்ன அப்படின்னா மற்ற எலமெண்ட்டோட எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்க எலக்ட்ரானை தன்வசப்படுத்துறதுக்கு பிடிச்சி இழுக்கக்கூடிய எனர்ஜி. ரிலேட்டிவ் டெண்டன்சி ஆஃப் அன் எலமெண்ட் present in a covalently bonded molecule to attract the shared pair of electron towards itself. ரைட்டா? தன் பக்கம் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ரைட்டா? ஓகே. ஸோ இனிமேல் இந்த அயனைசேஷன் எனர்ஜி நான் முன்னாடியே சொல்லிக்கணும், மறந்துட்டேன். நவ் டெல் மீ, அப்படியே ஒரு 5 மார்க் கொஸ்டின் படிச்சிடலாம். ரைட்டா? அப்படியே ஒரு 5 மார்க் படிச்சிடலாம். சரியா? சரி, டெல் மீ தட் ட்ரெண்ட். ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ட்ரெண்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ரைட்டா? ட்ரெண்ட்ஸ் என்ன இந்த சாப்டரில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டெல் மீ சைஸ். நான் இங்கே ஹெட்டிங் எழுதுறேன். இங்கே வந்து என்ன அப்படின்னா அலாங் த பீரியட். அலாங் பீரியட் யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் எழுதி போட்டப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சார், நான் நோட்டில் நோட் பண்ணிட்டேன்லாம் சொன்னேன். யாராவது இருக்கியா அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தவெல்லாம் அதை எழுதி வச்சிருக்கியா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை எழுதி வச்சிருக்கியா? ரைட், கவனிங்க. ஃபஸ்ட்டு சைஸ் அலாங் த பீரியட் என்ன ஆகும்? சைஸ் அலாங் த பீரியட் என்ன ஆகும்? ஓகே, ரைட். ஆன்சர் பண்ணுங்க. டேய், ஆன்சர் ரைட். சி, இது ஒரு 5 மார்க் கொஷின். நவ் வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் த 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷின் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லி பார்க்கலாம். நீ புக்கில் நோட் பண்ணியிருப்ப, ஆனால் புக்கை ஸ்கூலில் வச்சுட்டு வந்திருப்ப. ஏண்டா? சொல்கிறேங்கிறாங்க, பதிலாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்னடே 20 பேருக்கு மேலே இருக்க, பதிலாக சொல்லுங்கடா. அலாங் த பீரியட் ஜென்ரல் ட்ரெண்ட் என்னது? சைஸ் டிக்ரீசஸ். அலாங் த பீரியட் சைஸ் டிக்ரீசஸ். நாடா டே முடிச்சு விட்டீங்க போல. ரைட், மேலே போயிடுச்சா? ஓ, டிக்ரீஸ் மேலே போட்டிருக்கியா? சரி. அலாங் த பீரியட் என்ன பண்ண போகுது? சைஸு. லித்தியம் இப்படி இருக்கும், பெரிலியம் இப்படி இருக்கும், போரான் இப்படி இருக்கும், கார்பன் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நைட்ரஜன், ஆக்சிஜன். ரைட்டா? நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், அந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? அலாங் த பீரியட் சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அலாங் த பீரியட் சைஸ் டிக்ரீசஸ். அதுக்கு காரணம் என்ன? டிக்ரீசஸ்னு போட்டு அதுக்கான ரீசனையும் எழுதணும். ஏன் டிக்ரீஸ் ஆகுது? எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் அ சேம் ஷெல். சரியா? ஸோ த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ், மோர் அமௌண்ட் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ த சைஸ் டிக்ரீசஸ். காரணத்தை எழுதிடு. டவுன் த குரூப் சைஸை இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? ஈச் அண்ட் எவ்ரி எலக்ட்ரான்ஸ் ஆடட் இன் அ நியூ ஷெல். ரைட்டா? புதுசாக வரக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் புது ஷெல்லில் ஆட் ஆக போகுது. ஸோ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீசஸ். சரியா? டவுன் த குரூப் இன்க்ரீசஸ். சைஸை பார்த்தாலே அடுத்து என்ன பண்ணணும் நம்ம? அயனைசேஷன் எனர்ஜி. ரைட்டாக? சைஸ் தெரிஞ்சிச்சுல, அயனைசேஷன் எனர்ஜி சொல்லுங்கள். சைஸை வச்சு அயனைசேஷன் எனர்ஜி சொல்லிடலாம். அலாங் த பீரியட் போக சைஸ் குட்டியாகிட்டே இருக்குது. போக குட்டியாகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆக போகுது? ரைட்டா? அப்போ என்ன ஆக போகுது? இட்ஸ் கோயிங் டு பி அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆக போகுது? அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ். சைஸ் குட்டியாகிடுச்சு. குட்டியாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நியூக்ளியஸ் பக்கத்தில் எலக்ட்ரான் இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து எலக்ட்ரானை நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணணும்? Along the period increases, down the group
decreases. கீழே என்ன போக போக decrease ஆக போகுது. Right. Electronegativity along the period. Electronegativity என்னது? Electronegativity indirectly proportional to size. Okay, good. Electronegativity along the period period la porappa same again shared pair of electrons adha attractive force jaasthiya irukla size kuttiya irukangala appo electronegativity enadhu along the period increases, down the group decreases. Seriya, down the group decreases. Okay, most electronegative element edu pa periodic table oda most electronegative element yaru? Most electronegative element in a periodic table is, who is that? Chlorine. Oh my god. It is fluorine. So what is the adukku or value irukku? Electronegativity value enadhu? It is 4. Electronegativity value is 4. Second most electronegative is oxygen, that is 3.7. அதுக்கப்புறம் தான் chlorine, which is 3.2. ஓகேவா, which is 3.2. அப்படியே 10th லெசனுக்கு போகலாம். இதோட ரிலேட்டிவ் 10th லெசனில் இருக்காங்க. சரியா, யாரெல்லாம் நீங்கள் அயானிக் பாண்டு கோவேலன்ட் பாண்டுன்னு சொல்லுவீங்க? பை விச்? ரைட்டா, யாரெல்லாம் நீங்கள் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவீங்க? ரைட்டா, சாரி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இவன் சொல்கிற கேட்டுட்டு இருக்கேன் பார். அயானிக் பாண்ட் by the electronegativity value, which value is considered as ionic bond? ரைட்டா, எந்த வேல்யூஸ் இருந்தால் அதை அயானிக் பாண்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரைட்டா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ NaCl தான் அயானிக்னு எனக்கு தெரியும்டா தம்பி, அதை கேட்கல. இப்போது இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ பிட்வீன் த டூ ஆட்டம்ஸ் ஷுட் பி சம்திங். இதுக்கு கீழே இருந்தால் அயானிக், இதுக்கு மேலே இருந்தால் அயானிக், அல்லது இது இருந்தால் அயானிக், இது இருந்தால் கோவேலண்ட்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. வாட் இஸ் தட் வேல்யூ? த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ஆட்டம் டிசைட்ஸ் whether the bond is ionic or covalent. 10th சாப்டரில் இருக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு. ரைட்டா, ரைட். கீர்த்தி என்ன கேட்டிருக்கீங்க, ரிப்ளை பண்ண சொல்கிறீங்க, உங்கள் மெசேஜ் எதுவுமே இல்லையே. மேலே போயிடுச்சு போல், இங்கே எதுவுமே இல்லை. நான் கேட்குறது புரியுதா இல்லையாடா? 10th சாப்டரில் அயானிக்கில் கோவலண்ட் கேரக்டர், கோவலண்டில் அயானிக் கேரக்டர் இருக்குன்னு பார்த்தோம். சரியா? ஸோ வி ஹவ் சீன் தட். ஸோ there is a standard value, right? Standard value. If the electronegativity difference is more than 1.7, it is going to be 1.7க்கு மேலே இருந்தால் என்ன அர்த்தம்? It is ionic bond. 1.7க்கு மேலே இருந்தால் என்னது? Ionic. Less than 1.7 it is going to be covalent bond. சரியா, பார்த்தோம் நம்ம. Less than 1.7 இருந்தால் அது என்னது? கோவேலண்ட் பாண்டு. புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அயானிக்னா என்னது? 1.7 அதிகமாக இருக்கணும். அது இது கோவேலண்ட் பாண்ட். கோவேலண்ட் இப்போ ஒரு லெசன் படிக்கிறப்பையும் அப்படியே அதை இது அங்கங்கே இங்கே என்ன இருக்கோ அதை லிங்க் பண்ணி படிச்சுக்கோ. நீ 10th லெசன் அப்போ கவனிக்கலன்னு அர்த்தம் ரோஸ். நீங்கள் 10th லெசன் நடத்துகிறப்ப வரலையா? ஒன்லி டாக், ஒன்லி பேசுகிறதா? சரி, ஓகே, வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ அப்போ இந்த சாப்டர், இந்த கொஷினில் நம்ம என்ன அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன, அதுக்கப்புறம் ஜென்ரல் ட்ரெண்ட் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் கொஷினாக கேட்பாங்கப்பா. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அலாங் த பீரியட் என்ன, டவுன் த குரூப். இதில் இந்த எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் ஒரு சிலது இருக்கும். என்ன எக்ஸப்ஷன்? ஸ்பெசிஃபிக்காக ஹாஃப் ஃபில்டு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி ஃபில்டு. எங்கெங்கெல்லாம் ஹாஃப் ஃபில்டு இருக்கோ, கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கோ, அவங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. இந்த ஜென்ரல் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. there is little bit deviation in that. அதில் என்ன இருக்கும்? டீவியேஷன் இருக்கும். அது கவனம், அதையும் சேர்த்து எழுதணும். 5 மார்க்கில் கேட்குறப்ப வெறும் எக்ஸ்பிளைன் த ட்ரெண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி அலாங் த பீரியட் அண்ட் குரூப்னு சொன்னாங்கன்னா ஜென்ரல் ட்ரெண்டை எழுதிட்டு எக்ஸப்ஷனல் போட்டு பெரிலியம் போரான், அதுக்கப்புறம் நைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. சரியா? அதை தான் சொல்கிறேன், பீரியாடிக் ட்ரெண்ட் இருக்குது. இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறியா? சரி, எடுத்துகிட்டு போ. டக்குன்னு எடுங்க. ஓகே, ரைட். இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோ. எத்தனை ஸ்க்ரீன்ஷாட்னாலும் எடுத்துக்கோ. அடுத்த தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காத மண்டையில் ஏற்றி வச்சுக்கோ. ரைட்டா? இதுக்கு மேலே ஸ்க்ரீன்ஷாட் வேண்டாம். அடுத்து
how would you explain the fact that second ionization potential is always higher than the first ionization potential? உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆனால் அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்? how would you explain, நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ionization energy அப்படின்னா minimum amount of energy required to remove the most loosely bound electron from the isolated gaseous atom. இப்போது அதே இது minimum energy remove an electron from an unipositive cation, ரைட்டா? ஏன் செகண்ட் ionization potential ஃபர்ஸ்ட்டை விட கூடன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது? யூனிபாசிட்டிவ் கேட்டையான். யூனிபாசிட்டிவ் கேட்டையான் என்னதுப்பா? ஆல்ரெடி எலக்ட்ரான் போன ஒருத்தவங்க, ரைட்டா? யூனிபாசிட்டிவ் M+ இருக்குல்ல, ஆல்ரெடி எலக்ட்ரான் போன ஒருத்தவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம்னு சொல்ல போகிறோம். எப்படி சொல்கிறோம் பாருங்கள். த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் லெஸ் இன் கேட்டையான். கரெக்டாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேட்டையானில் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்க போது than the neutral atom. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். while the nuclear charge remains same, but nuclear charge same அப்படியே தான் இருக்க போகுது. in ground state, right? in ground state, yes, அதையும் நம்ம எழுதிக்கணும் கண்டிப்பாக. therefore effective nuclear charge of a cation is higher than the corresponding neutral atom. ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் கூட தேவையில்லை நம்மளுக்கு. இது நியூட்ரல் ஆட்டமுக்கும் கேட்டையானுக்கும் சொல்லியிருக்காங்க. இது உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இதுதான் ஆன்சர். the successive ionization energy always increases in the following order: IE1, IE2. அதாவது second ionization potential always higher than the first ionization potential because of the effective nuclear charge, right? Because of the difference in electron and proton number. இங்கே அந்த லைன் இல்லை, நீ இதை எழுதிட்டு இதை எழுதணும். இல்லை இதை எழுதலை அப்படின்னா இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் த, ரைட்? அல்லது ரீசன், அல்லது ரீசன் போட்டுக்கோ, அல்லது பிகாஸ் ஆஃப், அல்லது டியூ டு, ரைட்டா? டியூ டு த difference in proton and electron, ரைட்டா? ப்ரோட்டானுக்கு எலக்ட்ரானோட கூட டிஃப்ரென்ஸு, அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு. அல்லது ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் தேன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்டா? அவ்வளோதான், அதுதான் எனது இதோட ஆன்சர். ரைட், இது நீ அந்த பீரியாடிக் ட்ரெண்ட் கொஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிலியம், நைட்ரஜன் ஏன் இருக்குது அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க, ரைட்டா? யூ கேன் ஜஸ்ட் ரீட் திஸ் அண்ட் யூ கேன் யூஸ் திஸ் ஆன்சர், ரைட்டா? இந்த ஆன்சர் நீ என்ன பண்ணலாம், அதுக்கு எழுதிக்கலாம், சரியா? இப்போ கவனிங்க. த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் அஃபெக்ட்ஸ், ரைட்டா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கூட நம்மளோட அயனைசேஷன் பொட்டன்ஷியலுக்கு ஒரு விளைவை ஏற்படுத்துது. அயனைசேஷன் பொட்டன்ஷியலை பாதிக்குது. யார் பாதிக்கிறா? ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கூட நம்மளோட அயனைசேஷன் பொட்டன்ஷியலை பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. half filled valence shell electronic configuration and completely filled valence shell, right? half filled and completely filled shell are more stable than partially filled, right? இதுக்கு என்னப்பா காரணம்? இதுக்கு காரணம் செகண்ட் லெசனில் இருக்குது, ரைட்டா? ஏன் half filled completely filled மோர் ஸ்டேபிளாக இருக்காங்க? நேற்று ரைட் நம்ம பார்த்தோம். அதாவது பி பிளாக்கோட half filled-க்கும் டி பிளாக்கோட half filled-க்கும் ஒரு கொஷின் பார்த்தோமா? அதுதான் இதோட ஆன்சர். ஏன் half filled completely filled ஒரே மாதிரி இருக்காங்க? why the half filled and completely filled are more stable? ரெண்டு வார்த்தை தான், ரெண்டு வார்த்தையில் ஆன்சர் சொல்ல பார்க்கலாம். why this half filled is more stable? ஏன் half filled most stable இருக்குது? give me the answer in 2 words, just 2 words. நேற்று நைட்டு பார்த்தோம் நம்ம. வெரி குட். ஒன்று எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, இன்னொன்று சிமெட்ரி. குட். ஒன்று காரணம் சிமெட்ரி, இன்னொன்று எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, ரைட்டா? தீஸ் ஆர் தி 2 reasons for this, ரைட்டா? ஒன்று சிமெட்ரி, இன்னொன்று எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, ரைட்டா? beryllium completely filled which have high ionization energy than we expected as per the periodic trend. half filled which have high ionization energy than the expected, ரைட்டா? நம்ம நார்மலாக பெரிலியம் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பீரியாடிக் ட்ரெண்டில் மாறி இருக்கு. நைட்ரஜன் அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது, நைட்ரஜனுக்கு அப்புறம் தான் ஆக்சிஜன் வரணும், ஆனால் ஆக்சிஜன் முன்னாடியே வந்துடுது, சரியா? ஓகே, ரைட். Mn2+ உங்கள் கைட்லேயே இல்லையா? Mn2+ கைடில் இல்லைன்னா அந்த கைடில் நீ படிக்கவே கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா Mn2+ இஸ் ஒன் ஆஃப் த டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின், சரியா? ஓகே, ரைட். Z = 18 என்ன இருக்க போகுது? இட் இஸ் 7th பீரியட் அண்ட் 8th குரூப், ரைட்டா? கடைசி எலமெண்ட்
கடைசி எலமெண்ட் என்னது 7th பீரியடு 18th குரூப்பில் இருக்க போகுது 118. ஃபிஃப்த் பீரியடில் n = 5 n = 5னா என்னது அப்போ அதில் என்னென்ன இருக்கும் l = 0 d 6 3p ஆர்பிட்டால்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ யூ கேன் ரைட் 9 ஆர்பிட்டால்ஸ் வில் பி தேர். ஃபிஃப்த் பீரியடில் 9 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. யார் யார் இருப்பா 2 s இருப்பாங்க 10 ஒரே ஒரு d தான் இருக்க போகுது ரைட்டா 5 4d ஆர்பிட்டால்ஸா 6th 7th பீரியடில் தானே f பிளாக் வரப்போகுது. ஓகே ரைட். எஸ்ஸில் ஒரே ஒரு எஸ்ஸில் ஒரு ஆர்பிட்டால் s ஆர்பிட்டால் 1 5d ஆர்பிட்டால் 6p ஆர்பிட்டால் கரெக்டு தானே எஸ் கரெக்டு தான். 5வது பீரியடில் தான் 5வது பீரியடில் இதாக இருக்க போகுது. 5வது பீரியட் இஸ் கோயிங் டு பி 156. அடுத்து இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 2p6 இருக்குது இங்கே 3p6 இருக்குது. அவங்க இவங்க 2 பேரும் ஒரு கேங்கு இவங்க 3p1 2p1 இவங்க 2 பேரும் ஒரு கேங் அவ்வளோதான். ஸோ லான்த்ரான் அண்ட் ஆக்டினானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதில் நிறைய பேர் நிறைய புக்கில் கைட்லலாம் என்ன அப்படின்னா இங்கே 5d 0 1க்கு பதிலாக 5d 1ன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே 6d 2ன்னு கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் கோயிங் டு பி 0 to 1 0 to 2 கரெக்டாக இதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 to 14 1 to 14 4f 1 to 14 5f 1 to 14 5d 0 to 1 6d 0 to 2 6s to 7s2 சரியா. ஓகே கிளியர். Yes, here the exception is thorium. Thorium na exception. In case one word like கேட்டாங்கன்னா you can write it out. யாரோட electronic configuration அப்படி இருக்கும் which is the who's having the general electronic configuration 5d0 அப்படின்னு இருக்கும். 5d0 exceptional யாருக்கு இருப்பாங்களா thorium சரியா. So now we will just end this with here. So we will continue this by tomorrow morning. இன்னைக்கு ஈவினிங் உனக்கு வேறு சப்ஜெக்ட் தான் 3 hours கிளாஸ் இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரி இன்னைக்கு இருக்காது. ஸோ டுமாரோ மார்னிங் we will continue this ரைட்டா. நம்ம சாட்டர்டே நாளைக்கும் நாளானிக்கு இந்த 2 நாளில் we will complete ஃபஸ்ட்டு 5 சாப்டரோட புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு ரீகால் முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ நான் வந்து எல்லா கொஷின் வித்தவுட் ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் ரைட்டா. இன்னும் 2 நாள் 2 மணி நேரத்தில் நம்ம 5வது சாப்டர் இன்றைக்கி 3rd பாதி வந்துட்டோம். இன்னும் 4 and 5 சாப்டர் முடிஞ்சால் 6th சாப்டரையும் நம்ம எடுத்து முடிச்சிடலாம். ஸோ ஆர்கானிக் போன வாரம் தான் பார்த்தோம். இந்த இன்ஆர்கானிக் தான் நம்ம டச் பண்ணாமல் வச்சுருக்கோம். இன்ஆர்கானிக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி படிக்க முடியும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நேமிங் ரியாக்ஷன் இருக்குல்ல சாட்டர்டே ஈவினிங் வந்து நேமிங் ரியாக்ஷனோட செகண்ட் ஹாஃபில் கூட நம்ம அந்த அதாவது நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். கரெக்டு தானே? அப்படி கூட பண்ணலாம்ல, அது கரெக்டு தானே? இன்னைக்கு ஈவினிங் என்னது உனக்கு வேணுமா என்ன ஈவினிங்னு ஐ ஜஸ்ட் செக் இட் அண்ட் லெட் யூ நோ. பயாலஜி இல்லைன்னா ஃபிசிக்ஸ் இருந்துச்சு கெமிஸ்ட்ரி முடியல, அப்போ பயாலஜியாக தான் இருக்கும். இன்றைக்கி என்ன December 5 தானே? பயாலஜி தான். யூ ஆர் கோயிங் டு ஹேவ் பயாலஜி தான். பயோ தான் இன்றைக்கி ஈவினிங் பயோ தான். ஸோ அப்படி பார்த்துடலாம். ஏன்னா அப்போ நேமிங் ரியாக்ஷனுக்கு அப்புறம் நானும் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம், திருப்பி ஆர்கானிக் படிக்கிறதுக்காக இது வரைக்கும் நம்ம ரொம்ப நாளாக படிக்காமல் இருக்குது. 6th சாப்டர் புக் பேக் கொஷினாக இருக்கட்டும், 7th சாப்டர் 8th 9th 10th எல்லாம் படிக்கல. ஸோ வி வில் ஜஸ்ட் டூ வித் தட். நம்ம அதை கொஞ்சம் ஒரு தடவை படிச்சிடலாம் ரைட்டா. December 4 பார்த்துட்டு ஆஷா மேம் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. எஸ், ஆஷா மேமோட கிளாஸ் தான் இன்றைக்கி ஈவினிங்கு. ஸோ நீங்கள் ஆஷா மேம் கிளாஸ் சூப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஓகே ரைட், டடா பாய், see you. If you can't then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா பாய்.